அந்த காலகட்டங்களில் வந்து நடிகர் ராஜ்குமார் அவர்களை அழைத்து செல்வதற்கான காலகட்டம். நான் சொல்கிறது 99ன்னு நினைக்கிறேன். 99 பிப்ரவரி மார்ச். ஒரு இடத்துல வந்து தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணோம். அப்போ தான் தேன் எடுக்கிறதுல வந்து வீரப்பனார் படை எப்படி கையாண்டாங்கன்னு சொன்னால், அப்படி கூட்டம் வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கும் போது நம்ம எங்காவது அசைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம மாட்டிட்டோம்னா காலி. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 வந்து நம்ம போட்டு தாக்கிறோம். அப்போ பெட்ஷீட்டை வந்து நம்ம போத்திக்கிட்டு நம்ம அப்படியே கம்முன்னு கிடக்கணும். தேனை வந்து என்ன செய்வார்னா, சிறியவர் சேத்து பிள்ளையார் வந்து நல்லா புழிஞ்சிருவார். அவர் கை வந்து வலுவாக இருக்கும். அப்படியே புழிஞ்சு சக்கையாக எடுத்துருவார். பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன கதை நடக்க போகிறோம், கிடுகிடுக்க போகுது இந்த காடே அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஆயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் வானாந்திர மலை முகடுகள் வானத்தை தொட்டு நிற்கிற சூழல், எண்ணற்ற சிறு ஏரிகள், ஆயிரக்கணக்கான கொடிக்கால்கள், சுனைகள் என்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் காலம் பார்க்காமல் எமக்கு நீர் ஆதாரத்தை பெருக்கி தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் 36 ஆண்டு காலம் கால்நடையாகவே கரடு முரடுகளில் முற்களிலும் கற்களிலும் மோதி நடந்து ஒரு வீரம் செறிந்த போர் மரபை உருவாக்கிய வீரப்பனார் அவர்கள் தன் வாழ்வியலில் எண்ணற்றவைகளை உணவுப் பொருள்களாக தேடியிருந்து பதுக்கி வைத்து உணவெடுத்திருந்தாலும் கடந்த முறை நாம் அதை பற்றி பேசியிருந்தோம். இந்த முறை இயற்கை தந்திருக்கிற மிகப்பெரிய வரம் தேன். மலை முகடுகளில் எண்ணற்ற கூடுகள் இன்றும் கண்ணுக்கு கண்கொள்ளா காட்சியாக தரும். அதாவது திம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா மிஞ்சுக்குழி போலி அப்படிங்கிற இடத்த கடந்து அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு மலை முழுக்கவே வந்து தேன் கட்டியிருக்கும். அந்த மலை முகடு எப்படி இருக்குன்னு சொன்னால் பாறைகள் மட்டுமே இருக்கும். இந்த பாறையினுடைய அந்த இப்படி சரிவான அந்த பகுதியில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான தேன் கூடுகள். அங்கெல்லாம் ஒரு மனிதன் கூட ஏறி போய் அந்த கூடுகளை தொட்டு விட முடியாது. ஏன்னா தேன் குளவிகள் வந்து ஒன்று நீங்கள் தொட்டிங்கனாலும் 1000 உங்களை காலி பண்ணிடும். அதிலெல்லாம் கோடிக்கணக்கான தேனீக்கள் கூடு கட்டி இருக்கிறது. பார்ப்பதற்கே கீழேருந்து பார்த்தோம்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தேன் வந்து உண்மையிலேயே, அதாவது தேன் வந்து சீசனுக்கு சீசன் மாறுகிற போது சில இடங்களில் வந்து வெறும் தேனாடைகள் மட்டுமே அந்த மலைமுகடுகளில் தொங்க முடியும். அப்படி தான் ஒரு தடவை தேனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் சொன்னேன், எங்கேயாவது தேன் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். எடுத்துடலாம், ஆனால் அந்த பாலாத்து பக்கம் பெருசாக இல்லை, மாயார் பக்கம் போனோம்னா வந்து தேன் கிடைக்கும். அந்த பள்ளத்தாக்குகளில் பெரிய பெரிய உஞ்ச மரத்தில் கட்டும், இல்லைன்னா வந்து சில மரங்களில் உயரமான மரங்களில் பார்க்க முடியும், நம்ம அந்த பக்கம் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் வந்து நடிகர் ராஜ்குமார் அவர்களை அழைத்து செல்வதற்கான காலகட்டம். நான் சொல்கிறது 99ன்னு நினைக்கிறேன். 99 பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டங்கள், அதாவது மழை இல்லாத காலகட்டங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்போ மேக்கிய ரங்கசாமி உயிரோடு இருந்தால், அப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணோம். அப்போ தான் எப்போதுமே தேன் எடுக்கிற முறை ஒன்று இருக்குது. கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கிற முறைகளில் வந்து சோழகர்கள் வந்து ஒரு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு மூங்கி தப்பையில் வந்து புல்லை கட்டி அந்த எடுக்கிற அணுகுமுறைகள் ஒன்று, ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே அந்த பாடலை கேட்டாவே தேனீக்கள் வந்து தன்னை தாக்காது ஓடினும்னு சொல்லிக்கிட்ட ஒரு ஐதீகத்தை அவங்க வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி லம்பாடி சமூகத்துலேயும் அதே மாதிரி தேன் எடுக்கிறதுக்கான விதிமுறை பாடல்கள் பாடி தான் வந்து சில இடங்களில் தேன் எடுக்கிற அணுகுமுறைகளை வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து லிங்காயத்தார் சமூகத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே வாழுகிற மக்களும் சில பாடல்களை பாடி தான் ஆரவாரத்தோடு அந்த தேன் எடுக்கிறது மட்டுமல்ல, விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கும் சில பாடல்களை பாடி தான் வனவிலங்குகளை வந்து காட்டுக்குள் விரட்டி அடிக்கிற நிகழ்வெல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த வகையில் தேன் எடுக்கிறதுல வந்து வீரப்பனார் படை எப்படி கையாண்டாங்கன்னு சொன்னால், மிக நீண்ட வந்து மூங்கில் கம்பு வெட்டிடுவாங்க. வெட்டி அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த மலைகளில் இருக்கிற புற்கள், அந்த யானைப்புல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த யானைப்புல்லெல்லாம் அடித்து அப்படியே அந்த நுனியில் நல்லா போட்டு கட்டி
அதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சோண்டு நாங்கள் மண்ணெண்ணெய் எப்போதுமே வச்சுருப்போம். ஏன்னா மழை காலத்தில் வந்து இந்த தீப்பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தான் அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை நாங்கள் செய்வோம். அதனால் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எப்போதுமே கூடவே இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மண்ணெண்ணெய் எதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்துவோம்னா, இந்த குண்டுகள் வந்து ஏதாவது துருப்பிடிச்சிருச்சு, ஈயம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்காக அந்த மண்ணெண்ணெயில் போட்டு கழுவி எடுக்கிற பழக்க வழக்கமும் நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ அன்றைக்கி என்னன்னா, மரத்து மேலே வந்து மேய்க்க ரங்கசாமி தான் மேலே ஏறுறான். மேலே ஏறி என்ன செய்கிறான்னா, நான் உயரமாக போயிட்டான். போகும்போது அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு கயிறை மேலே எடுத்துக்கிட்டே போகிறான். நீண்ட கயிறை எடுத்துக்கிட்டே போகிறான். ஒரு கொடுவாளையும் கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, பெரிய தேனாடை, கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா ஒரு 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 குறைந்தது 1 மீட்டருக்கு பெருமானம் உள்ள பெரிய தேனாடை. ஏறிட்டான். மேலே ஏறி லாவகமாக உட்காந்துட்டான். உட்காந்து படுத்துக்கிட்டு இந்த கம்பை வந்து கொடுத்தோம். கம்பை கொடுக்கும்போது கொம்பை வாங்கிட்டு என்ன செய்யணும், அவனே பக்கத்தில் வச்சு, எப்போதுமே தேனீக்களுக்கு வந்து அந்த புகை பிடிக்கவே பிடிக்காது. புகை வாசம் அடிச்சிச்சின்னா கிளம்பிடும். அப்போ அவன் லாவகமாக அதை பற்ற வச்சுட்டான். பற்ற வச்சோன்னே அப்படி மண்ணெண்ணெய் ஊற்றினோம்னா உடனே பம்னோம்னா அந்த பச்சை புல்லை எரிய ஆரம்பிக்கும். அப்போ அவன் என்ன செஞ்சான், அந்த பெரிய தேனாடைக்கு பக்கத்தில் அந்த கம்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிய நகட்டி தேனாடைக்கு பக்கத்தில் கீழே ஒண்டே வச்சுட்டான். அப்போ கீழேருந்து பெரியவர் சொன்னாங்க, வீரப்பனார் சொன்னாங்க, டேய் அப்பா, ஒத்த தேனி கூட செத்துறாமடா பாவம், அது எங்காவது போய் பொழைச்சி இன்னொரு கூடாதும் கட்டிக்குவோம், ஈய கொண்டு விடாத, கீழேருந்து அனலை மட்டும் காட்டு பறந்துடும் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், என்னதான் இருந்தாலும் குஞ்சு செத்து போகாதானே அப்படின்னா, நீ காட்டுறா அப்படின்ட்டு கீழேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவன் என்ன செஞ்சான், கிட்டத்தட்ட 1 மீட்ரு 2 மீட்டருக்கு கீழேயே அந்த தண்ணில் வந்து காட்டிகிட்டு இருக்கான். எல்லாம் மேலே பிறக்குது. பயங்கர கூட்டமாக மேலே அப்படியே சில கூட்டம் அப்படியே கொத்தா கீழே வந்து விழுகும்போது அவன் வந்து என்ன செய்வான்னா, அந்த மூங்கி கம்பை அப்படி டப்புன்னு உருவிக்கும். ஏன்னா அந்த தீயில விழுந்துச்சுன்னா எல்லாம் கருகி போகும் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் கீழே என்ன செய்யணும்னு சொன்னால், அசையக்கூடாது. எப்போதுமே தேன் எடுக்கும்போது இப்படி அசைஞ்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் தெரியக்கூடாது. படுத்துக்குவோம். நான்லாம் வந்து போர்வையை போட்டு போத்திக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டேன். ஏன்னா கீழே அந்த கொத்தா வந்து கொட்டும் சில தேனீக்கள். அப்படி கூட்டமாக வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிக்கும். அப்படி எந்திரிக்கும் போது நம்ம எங்காவது அசைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம மாட்டிட்டோம்னா காலி. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 வந்து போட்டு தாக்கிறோம். அப்போ பெட்ஷீட்டை வந்து நம்ம போத்திக்கிட்டு நம்ம அப்படியே கம்முன்னு கிடக்கணும். அப்போ வந்து அவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் மேலே விரட்டிட்டு ஃபூன்னு ஊதுறான். என்னடா அப்படின்னு கேட்டால், அப்போ தான் சொன்னான், அவன் வெங்காயத்தை தின்னுட்டு தான் மேலே ஏறிட்டான். அந்த வெங்காய வாசத்துக்கும் தேனி வராதுன்னு ஒரு ஐதீகம். ஃபூன்னு ஊதிட்டு அவன் பக்கத்தில் என்ன செஞ்சான், இந்த ராணி தேனீன்னு இருக்கும் பாருங்க, அதை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ராணி தேனி இருந்துச்சுன்னா பல தேனீக்கள் அது உருவாக்கும், அதனால் அதை கொன்றக்கூடாது அப்படின்னு வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆடையை வந்து என்ன செஞ்சான்னா, வெறுங்கூடு மட்டும் இருக்கும், அது கீழே இருக்கும், அதை வந்து ஒரு வெட்டி அதை கீழே போட்டான். அதில் பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு தேனீக்கள் நிறைய கீழே வந்து விழுந்தபோது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராணி தேனி வந்து ஒரு 4-5 அதில் பெருசாக இருக்கும், அதுவும் இருந்துச்சு. அதையும் அப்படியே வெட்டி கீழே போட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரந்தங்களை கொண்டு வந்து சேர்த்து அது மாவாக இருக்கும் அங்கங்கமாக. அது ஒரு சுவை நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த மகரந்தங்கள் வந்து நிறைய ஆடைகள் அப்படியே இருக்கும். அதை அப்படியே வெட்டி கீழே போட்டால் மண்ணெல்லாம் ஒட்டிக்கிறோங்கிறதுக்காக என்ன செய்வார், பெரியவர் வந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்னா, ஒரு துண்டை விரிச்சிடுவார். துண்டை விரிச்சா அது மேலே வந்து அப்படியே விழுகும். அதை எடுத்து பத்திரப்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் குஞ்சுன்னு சொல்லுவோம், தேனீக்கல்லே இப்போ தான் பிறந்திருக்கும், அது ஒரு கீத்தை போடுவான். அப்படி கீத்தை போட்டால் அதுவும் அதே மாதிரி அந்த துண்டில் வந்து விழுந்துடும். அதை எடுத்து வச்சுக்குவார். அதுக்கப்புறம் தான் தேனே இருக்கும். அப்போ தேனை என்ன செய்யும்னு சொன்னால், அந்த கயிறு கொண்டு போனால் பாருங்கள், கயிறு கொண்டு போனதில் ஒரு பெரிய சட்டி ஒன்று இருக்கும். அந்த சட்டியை வந்து கட்டி விட்டோம்னா அவன் பாட்டுக்கு அப்படியே இழுத்து மேலே கொண்டு போய் அந்த சட்டியை வந்து தேனும் இதுவரை வெட்டினதுக்கு கீழே அப்படியே கொண்டு நிப்பாட்டிடுவான். அந்த சட்டியை இவ்வளோ வாய் இருக்கிறதுக்கு அப்படியே கொண்டு நிப்பாட்டினான். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுவான். வெட்ட அந்த சட்டிக்குள்ளே விழுந்துடும் எல்லாமே. அந்த மரத்து கிளை இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி வெட்டிடுவான். அப்படியே வெட்டிட்டு அது எல்லாத்தையும் இறக்கிடுவான். இறக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அந்த கம்பில் பாருங்கள் ஒட்டி இருக்கும் தேன், அதை இவன் அந்த கிளையிலே படுத்துக்கிட்டு, இல்லைன்னா கீக்கிளை இருக்கும், கீக்கிளையில் நின்றுக்கிட்டு அதை அழகாக அவனே அங்கே மேலே நின்று நக்கி குடிச்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவன் நக்கிக்கிட்டு அங்கே எங்களுக்கு கொஞ்சம் போடுறான்னா எப்படி போடுறது, நான் வாய்க்கில் உறிஞ்சி துப்புறேன் வேணால் வாங்கி அப்படிமா.
இந்த மாதிரியான சம்பவங்கள். இப்போ தேன் எடுத்தாச்சு. தேன் எடுத்ததுக்கு பிறகு அதை என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த தேனை வந்து என்ன செய்வார்னா, சிறியவர் சேத்துக்குழியார் வந்து நல்லா புழிஞ்சிருவார். அவர் கை வந்து வலுவாக இருக்கும். அப்படியே அப்படியே புழிஞ்சு சக்கையாக எடுத்துருவார். எடுத்து அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவார். அது வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சோம்னு சொன்னால், மிச்ச தேனீக்கள் வந்து இந்த ஊர்ந்து போகிறது, சில தேனீக்கள் மொக்கிறது வந்து அந்த இதில் உட்காந்துட்டு தேனை உறிஞ்சும் நிறையா. அதுவே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை புழிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு அடுப்பில் வச்சு என்ன செய்வார்னா, எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருவார். என்ன வேலைன்னா, அந்த ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காயை வந்து உடைச்சோம்னா விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் நல்லா அந்த இவ்வளோ விதை எடுப்போம். அந்த சட்டியில் ஒரு அரை சட்டி வந்துடும் தேன். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 10 லிட்டர்லேருந்து 11 லிட்டர் 12 லிட்டர் அந்த மாதிரியெல்லாம் தேன் நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ அதை போட்டு என்ன செய்வார்னா, நெருப்பை மூட்டி அந்த சட்டியில் வச்சு நல்லா கொதிக்க விடுவார். கதப்பத்தன்னு கொதிக்கும், அப்படியே நுரையா தள்ளும். அப்போ அந்த விதையையும் அதுக்குள்ளே போட்டுருவார். போட்டால் அது என்ன எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பச்சை தேனாக குடிச்சிட்டோம்னா வயிற்றால போயிடும். அது அந்த அந்த தேனில் வந்து அதை முறிக்கணும். அதை முறிச்சிட்டோம்னா வயிற்றாலலாம் போகாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் அதை கொதிக்க வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலில் வந்து ஊற்றுவாங்க எல்லாத்தையுமே. சில பேருக்கு கொடுப்பாங்க, சும்மாவும் கொடுத்துருக்காங்க, காசுக்கும் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு டம்ளர் குடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுப்பாங்க. குடிக்கிறது டெய்லி காலையில் ஒரு டம்ளர் அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த 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 கொதிக்க வச்சு குடித்த தேன். அதுக்கப்புறம் இந்த வீரப்பனார் அன்னைக்கு இரவு என்ன செய்வார்னா, இந்த தேனில் பாருங்கள் அந்த குஞ்சு இருக்குது, பால் குஞ்சுன்னு சொன்னேன் பாருங்கள், அது இந்த மாவு இருக்குது, மகரந்தங்கள் சேர்க்கப்பட்ட அந்த தேன். இதை வந்து நாங்கள்லாம் திம்போம். எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. இவர் என்ன செய்வார்னா, அந்த குஞ்சை வந்து சாப்பிடுவார் வீரப்பனார். ஏன்னா அது பாலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நானும் தின்றுருக்கேன், ஆனால் நெஞ்ச கறிக்கும் அது. ஒரு நாள் அப்படி தான் அந்த தேனாடை என்ன செய்கிறாரு, இரவு வந்து ஒரு தட்டில் வச்சுருந்தார். வச்சுருந்தோன்னா சாயங்காலம் கொஞ்சம் தின்னார். அவனுக்கிட்டே திரிவார் தின்னுட்டு. ஆனால் நெஞ்ச கறிக்கிறதுனால ஏப்பத்துக்காக அதை வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அப்படி டேராவில் படுத்து கிடக்குறோம். இவர் என்ன செஞ்சார், அந்த குஞ்சுகளை திங்கிறன்ட்டு எல்லோரும் தூங்கிட்டே நினச்சிட்டு இவர் என்ன செஞ்சார், எடுத்து சலுப்புன்னு சத்தம் கேட்குது, தின்னுக்கிட்டு இருக்கிறார் உட்காந்துக்கிட்டு, மட்டிக்கால் போட்டுக்கிட்டு, பக்கத்தில் துப்பாக்கி வச்சுட்டு. சின்னவர் அங்கேருந்து சொல்வார், பாரு இந்த மணி என்னப்பா, அதான் வெரிதாஸ் வானொலி நிலையம்லாம் செய்தி கேட்டுட்டு கிடப்பான். அதனால் மணியை டப்புன்னு சொல்லிடுவோம். லண்டன் பிபிசி, புலிகளின் குரல் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன கதை நடக்க போகிறோம், கிடுகிடுக்க போகுது இந்த காடே அப்படிம்பாரு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பிட்ருவார், நல்லா சாப்பிட்டுவார். சிலப்புன்னு சாப்பிட்டு துப்பிட்டு அந்த சக்கையெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு போகிறான் அப்படிம்பார். கொஞ்ச நேரத்தில் ஐயோ என்னப்பா அது அப்படிம்பார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா நகைச்சுவையாக இருக்கும். அந்த இடத்துல எந்திரிச்சு இப்படி நாட்டுவார், நடப்பார், இப்படி பண்ணிக்கிட்டு நெளிப்பார், அப்புறம் முதுகு சுரிவார், இப்படிமா இருப்பார். இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுப்பார், வான்னு எடுப்பார். மலையே அதிர்ற மாதிரி அந்த சத்தத்துக்கு எக்கோ அடிக்கும். அப்போ தான் சொல்லுது, 10 மணிக்கு அரக்க பசங்களை கொண்டாந்து விடப்பாரு, அதுக்கு தேப்ப வழி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சின்னவர் அங்கேருந்து சொல்லுவார். இந்த மாதிரி வந்து திருப்பி என்ன செய்வார்னா, வாந்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள்லாம் சில நேரம் தூங்கிடுவோம், சில பேர் தூங்க மாட்டோம். அந்த திருப்பியும் சத்தம் கேட்கும், சலுப்புன்னு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சை எடுத்து அள்ளி தின்னுக்கிட்டு இருப்பார். ஏன்னா சொன்னால் கேட்க மாட்டேன்னா, சும்மா அதை தின்னு விட்டு நீ பாட்டுக்கு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க, அரக பசங்க இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் தங்கியிருக்கலாம், 5-6 கிலோமீட்டரில், நீ கொண்டாந்து விடப்போறா அவருக்கு அப்படிம்பார். எவ்வளோ விடுறது அந்த குஞ்சை, அது மனுஷன் திங்கிறதுக்கு தரலாம்னா அப்படிம்பார். திருப்பி தின்னுக்கிட்டு இருப்பார். ஆக இந்த மாதிரி தேன் விடயங்களில் வந்து ரொம்ப கவனமான தேன் எடுக்கிற முறையை நம்ம காடுகளில் பார்க்க முடியும். இன்றைக்கும் வந்து அதை வந்து இருளர்களும் சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக நினைத்து விடக்கூடாது. அடையாளத்திற்காக சோழகர்களும் லம்பாடிகளும் இன்றைக்கும் காடுகளில் போய் தேன் எடுக்கிற பழக்க வழக்க முறைகளை வச்சுருக்காங்க. இப்போ தேன் எடுக்கிற வழக்க வழக்கங்களில் தெரியாமல் போய் காடுகளுக்கு, ஏன்னா வனத்துறை அதிகாரிகள் வந்து கைது செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல். அது மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே போய் தேன் எடுத்துகிட்டு வர்ற மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆக ஆண்டாண்டு காலமாக அவர்கள் செய்த தொழிலை இன்றைக்கு இருக்கிற இந்த அரசுகள் வந்து அதை தடுத்து நிறுத்துவதை எவராலும் ஏற்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், காடுகளில் வந்து பண்ணாரியம்மன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பண்ணாரியம்மன் கோயிலிருந்து 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட திம்மம் ஆசனூர் அப்படி வந்து அது மைசூர் போகிற சாலை தமிழ்நாட்டிலேருந்து
அது ஒரு மிகப்பெரிய சாலை. அதில் 3வது வளைவுலேருந்து நேராக வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பண்ணாரி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சமதள காட்டுக்குள்ளேயே வந்து கருப்பு கல்கள் நிறைய அங்கங்கே கிடக்கும். அந்த கல்லையெல்லாம் போய் பெரட்டினோம்னா தேள்கள், கொடுக்கு தேள்கள் வந்து சோடி சோடியாக இருக்கும். அப்போ முதல்ல நான் பார்த்த அனுபவம் தான். அப்போ வந்து ஏன்னா அந்த வழியாக வரும்போது அந்த வேலை நடந்தது. அப்போ என்ன செஞ்சார்னா, பெரியவர் வந்து இந்த மூங்கி குச்சி இருக்குது பாருங்கள், இவ்வளோ நீட்டம், அது வந்து கத்தி மாதிரி அப்படி உடச்சி வச்சுக்கிட்டு கல்லை பெரட்டுவார். அப்படியே காலை அகட்டிக்கிடுவார். காலை அகட்டிக்கிட்டு இப்படி பெரட்டுவார். பார்த்தா சோடியாக 2 இருக்கும். அப்போ என்ன செய்வார்னா, ஒரு தேலை அந்த மூங்கி குச்சி வாய்ப்பக்கம் ஒன்று வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கொடுக்க இப்படி தூக்கி நிற்கும்ல, இந்த பக்கம் அந்த மூங்கி குச்சி வச்சு ஒரு அமுக்குவார். கொடுக்க வந்துடும். அப்படியே உசுரோட தூக்கி ஒரு பொட்டலத்தில் வைப்பார். அதே மாதிரி இன்னொரு தேலையும் இப்படி பண்ணுவார். கொடுக்க அத்துட்டு உசுரோடையை பிடிச்சி கவரில் போட்டுருவோம். பார்த்தா ஒரு நாள் இவ்வளோ தேள் பிடிச்சிட்டார். எங்களுக்கு பயம், நம்மளை போட்டுருச்சுன்னா காடுக்குள்ள நான் அந்த வழியை ஏன் தாங்கிறது அப்படின்னா. ஆனால் அவர் லாவகமாக கல்லை பரட்டி பிடிப்பார். பிடிச்சி எல்லாத்தையும் போட்டுருந்தார். நாங்கள் என்னடா தேலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஏதோ மருந்துக்கு பிடிக்கிறாருன்னு நினச்சா எல்லாம் உயிரோட தேர். அது கொடுக்க மட்டும் அத்துட்டு அது உசுறு இருக்கும். அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் என்ன செஞ்சார், சேவிங் பிளேடு வச்சுருப்போம் எப்போதுமே, அந்த பிளேடை எடுத்து அதை விட்டு வயிற்றை கீறினார். நைஸ் மண் தேளுடைய வயிற்றுக்குள்ள இருக்குது. அதெல்லாம் அப்படியே நீக்கினார். நீக்கிட்டு பார்த்தா இறால் மாதிரி கொண்டு வந்துட்டார். அதை நல்லா அலசிட்டு வா மசாலா போடுங்க பார்த்துக்கு அப்படின்னாரு. மசாலாலாம் போட்டு எண்ணெயில் பொரித்து பார்த்தா இறால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தேளினுடைய டேஸ்ட்டு. உலகத்தில் தேலை முதல்ல தின்னதும் அந்த காட்டில் தான். ஆக தேளும் என்பது காடுகளில் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு புதிய அனுபவத்தை தந்தது. நான் பேசுவது இன்றைக்கி கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்களை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதில் சில விடயங்கள் என்னால் மறந்திருக்கலாம். புதிய தகவல்கள் நாம் யோசித்து பார்த்தோமேயானால் எதுவும் இருப்பதற்கு இல்லை. ஆனாலும் இந்த தேளும் என்பது வீரப்பனாருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி.